தன்னை ஒரு போலீஸ்ன்னு சொல்லிட்டு மோசடி செய்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் தான் சின்ன வயசில் ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரி ஆகணும்னு நினச்சி கடைசியில் அது தன்னோட கனவு நிறைவேறமாக போனதுனால தன்னை ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தன்னோட ஊர் மக்களையும் பெற்றோரையும் சொந்தக்காரங்களையும் நம்ப வச்சுருக்காங்க. அப்படி யாருன்னு பார்த்தா மாளவிகா. அவங்க எப்படி நம்ப வச்சாங்க, ஏன் நம்ப வச்சாங்க, அவங்க போலீஸ்கிட்ட சிக்கினாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெலுங்கானா மாநிலம் நல்லகொண்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மாளவிகா. இவங்க வந்து ஹைதராபாத் நிஜாம் காலேஜில் பட்டப்படிப்பை முடிக்காங்க. சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரி ஆகணும், அதாவது ரயில்வே போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்ட்டு இவங்களோட கனவாக இருந்திருக்குது. இதுக்காக 2018 வருஷம் நடந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்லேயும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன குறைனா ஒரு பார்வை குறைபாடு இருந்திருக்கு. அந்த பார்வை குறைபாடு இருந்ததுனால இவங்க செலக்ட் ஆகாமல் போயிட்டாங்க. இதனால் ரொம்பவே மன வருத்தத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளான மாளவிகா தன்னோட பெற்றோரையும் உறவினர்களையும் எப்படியாவது தான் ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறத நம்ப வைக்கணும் அப்படிங்கிற நோக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைதராபாத் எல்பி நகரில் போய் ஒரு ஆர்பிஎஃப் யூனிஃபார்மை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தன்னை ஒரு ஆர்பிஎஃப் ரயில்வே எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. நான் ஒரு ஆர்பிஎஃப் ரயில்வே எஸ்ஐயாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. யாருன்னா ஊர் மக்களையும் தன்னோட பெற்றோரையும் உறவினர்களையும் ஏமாற்றிருக்காங்க. எப்படின்னா இவங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் யூனிஃபார்மோடே போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் பிரபலங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, யூனிஃபார்மோட ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, இதை மாதிரி வழக்கமாக வச்சுருக்காங்க. இதை மாதிரி பண்ணி தன்னோட பெற்றோரையும் உறவினர்களையும் ஊர் மக்களையும் இவங்க ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. இந்நிலையில் தான் இவங்க பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாளவிகாவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. எப்படின்னா யூனிஃபார்மோடே போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வழக்கமாக கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி எஸ்ஐயாக எங்கே இருக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இதுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்காங்க மாளவிகா. ஏன்னா நாம் நடிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ சரியாக பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்காங்க. இதனால் சந்தேகம் அடைஞ்ச மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரிகள், அதாவது ஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகிட்ட போய் விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மாளவிகாங்கிறவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போந்தான் அவங்க போட்ட நாடகம் தெரிய வருது. உடனே உஷாரான ஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் இவங்கள மாளவிகா நல்லகொண்டா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சு பிடிக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இவங்கள பல்வேறு பிரிவுகளில் இவங்க மேலே வழக்கு பதிகிறாங்க. ஏன்னா ஒரு வருஷமாக ஏமாற்றிருக்காங்களா தானே, ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்காங்கல்ல. அதனால் இவங்க மேலே பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. இவங்க உண்மையிலே தன்னோட பெற்றோர் உறவினர்கள் ஊர் மக்களை மட்டும்தான் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஆர்பிஎஃப் ரயில்வே எஸ்ஐன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்களா, இல்லைனா வேறு எதுவும் பண மோசடி எதுவும் பண்ணியிருக்காங்களா ஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மக்களே, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாளவிகா உண்மையிலே தன்னோட பெற்றோர் உறவினர்கள் ஊர் மக்களை மட்டும்தான் ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்காக தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே கனவு கண்டிருக்காங்க. சிலருக்கு அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி தன்னோட கனவு நிறைவேறாமல் போகுதே, அதை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் ஏமாத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதனால் மேபி அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். தன்னோட பெற்றோரை நம்ப வைக்கணும், தான் ஒரு ஆர்பிஎஃப் அதிகாரி அப்படின்னு அவங்களோட உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர அவங்க வேறு மோசடி செஞ்சுருக்கத வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் பண்ணணும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் மற்றொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன். until then bye, take care.